சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 18 வயது இளம் பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய சம்பவத்தில் மேலும் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. கிளாம்பாக்கத்தில் பேருந்துக்காக காத்திருந்த 18 வயது பெண்ணை ஆட்டோவில் சவாரி ஏற்றி இந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இந்த ஆட்டோவின் உரிமையாளரை கைது செய்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக முத்தமிழ் செல்வன் மற்றும் தயாளன் ஆகிய 2 நபர்களை கடந்த 2 நாட்களாக தேடி என்று கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொண்ட போது அந்த ஆட்டோ சம்பவத்தன்று பயன்படுத்தப்பட்ட ஆட்டோ வெங்கட் என்ற பெயரில் வாங்கியதாகவும் அவர் பெயரிலே இந்த வாடகைக்கு இந்த ஆட்டோவை எடுத்து அவர்கள் ஓட்டி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து குற்ற செயல்களுக்கு ஈடுபடக்கூடிய தயாளனுக்கும் முத்தமிழ் செல்வனுக்கும் இந்த ஆட்டோவை கொடுத்ததுனால ஆட்டோ உரிமையாளர் வெங்கட் என்பவரையும் கைது செய்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற பின்பாக இவர்கள் சென்னைக்குள்ளேயே சுற்றியதும் தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு சிசிடிவி காட்சிகளை அவர்கள் ஆய்வு செய்த நிலையில பெட்ரோல் பங்கில் கிடைத்த ஒரு சிசிடிவி காட்சியில தான் அந்த ஆட்டோவின் அடையாளத்தையும் இந்த 2 நபர்களின் அடையாளங்களும் கிடைத்திருக்கிறது. அதனை வைத்து பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இவர்களுடைய அடையாளங்களை அனுப்பிய போதுதான் ராயப்பேட்டையை சேர்ந்த தயாளன் என்ற நபர் இதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பதாகவும், தயாளன் ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் 15க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் ராயப்பேட்டை பகுதியை தேடிய போது 2 நபர்களும் மது போதையிலே பிளாட்பாரத்தில் படுத்திருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மது போதையில் பெண்ணிடம் தவறு செய்து விட்டதாகவும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஆட்டோ உரிமையாளர் உடந்தையாக இருப்பதாக கூறி போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது.